இன்றைக்கும் எங்கள் வீட்டு மதிய சாப்பாடு பொடலங்காய் சாம்பாரும் பீட்ரூட் பொரியல் தான். அதுக்கு பாசிப்பருப்பு துவரம் பருப்பு நல்லா வேக வச்சிடலாம். இதில் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் கேரட் போட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க புடலங்காய் போட்டுடலாம். புடலங்காய் நல்லா பருப்போடு வெந்த பிறகு காரத்தூள் மல்லித்தூள் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுமே தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு பூண்டு காய்ந்த மிளகாய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கணும்னா புடலங்காய் சாம்பார் ரெடி. என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அன்புடன் நவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பீட்ரூட் பொரியல் தான். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு காய்ந்த மிளகாய் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி விட்ட பிறகு பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் எடுத்து போட்டுடலாம். இதோட மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி இப்போ பீட்ரூட்டை நல்லா வேக வச்சிடணும். இப்போ நல்லா வெந்து வந்த பிறகு தேங்காய் திருவி போட்டு இறக்கணும்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி. இப்போ புடலங்காய் சாம்பார் பீட்ரூட் பொரியலும் ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார்